ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெய்லி நோட்ஸில் புதுமையான ரொம்பவே டேஸ்டியான மக்காச்சோள ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். இது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக கிட்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்டர்டே நாம் மக்காச்சோளத்தை வச்சு மக்காச்சோள குல்ஃபி ஐஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுமையான மக்காச்சோள ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மக்காச்சோளம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் 2 விசிலுக்கு வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்து உதுத்து வச்சுருக்கேன். கடலெண்ணெய் தேவையான அளவு, சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலையையும் கருவேப்பிலை இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 பிஞ்ச் அளவு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருளுக்கு. இந்த மக்காச்சோளத்தை மிக்சியில் போட்டு தண்ணி எதுவும் விடாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் இந்த 3 முட்டையுமே உடச்சி ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நல்லா நுர வர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிப்போம். அப்புறமா மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க்கு இல்லைனா ஸ்பூனை வச்சு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீரகத்தை ஆட் பண்ணிக்குவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மக்காச்சோள பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த முட்டையோட பேஸ்ட்டோட இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த மக்காச்சோளத்தில் உள்ள நார்ச்சத்து அப்புறம் எக்கில் உள்ள ப்ரோட்டீன் எல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் இந்த மசாலா ஆம்லேட் ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இந்த மக்காச்சோளத்தில் இருக்கிற ஃபைபரும் அப்புறமா முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீன், புரதச்சத்து இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஹெல்த்தியான மசாலா ஆம்லேட்டை கொடுக்க போகுது. இப்போ இது கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். அப்புறமா எடுத்து வச்சுருந்த சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லி இலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் ரெடியாக இருக்குது. அப்புறமா உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா தவாவில் எப்படி ஆம்லேட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த கடலை எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஆம்லேட் நம்ம ஊற்றிக்கலாம். ஆம்லேட் மிக்ஸை இந்த மாதிரி 1 ஸ்பூன் வச்சு அடுப்பு ஃபஸ்ட்டு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றிட்டு அப்புறமா லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வெந்துட்டுருக்கு. பெப்பர் பவுடரை மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. வேகட்டும். நல்ல வாசனையாக இருக்குது. அந்த மக்காச்சோளம் அப்புறம் முட்டையோட வாசனை எல்லாம் சேர்ந்து சூப்பராக நல்லா கமகமன்னு இருக்குது. 1 சைடு வெந்திருக்கோம். இப்போ நான் மாற்றி போடுறேன். நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த பக்கமும் ஒரு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துருங்க. நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு ஆம்லேட் ஊற்றி கட்டுறேன். அதுக்கும் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம
மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் மக்காச்சோள முட்டை பேஸ்ட்டை ஒரு இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம குயிக்காக மக்காச்சோளம் மட்டும் வீட்டில் இருந்தால் குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம். மதிய சாப்பாட்டுக்கு என்ன சைட் டிஷ் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த நேரத்தில் முட்டையும் கொஞ்சம் மக்காச்சோளமும் இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஆம்லெட்டை செஞ்சு மதிய சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கோம், திருப்பி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சைடில் வந்து ஆயிலை இப்படி ஊற்றிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இருக்கும் எடுக்கலாம். இது வந்து நான் மேலே வந்து பெப்பர் பவுட்ரு தூவாமல் எடுத்தது. வேணும்னா நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லைனா பெப்பர் பவுட்ரு கூட நம்ம ஆட் பண்ணாமலே இந்த மாதிரி ப்ளைனாக கூட சுட்டு வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ப்ளைனாக கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பெப்பர் பவுட்ரு வந்து தூவிக்கலாம் மேலே. இப்போ நம்மளோட சூப்பரான மசாலா மக்காச்சோள ஆம்லெட் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.